கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, காத்திருக்கிற நீ வெட்கப்படுவது இல்லை. இன்றைக்கு நம்ம எல்லாரும் அநேக காரியங்களுக்காக காத்திருக்கிறோம். ஆனால் யாருமே கர்த்தருக்கு காத்திருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவது இல்லை என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுது. நீதிமொழிகளின் புத்தகம் 13வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, வெகு நாள் காத்திருப்பது இருதயத்தை இளைத்து போக பண்ணும், விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். பாருங்க, நம்ம வெகு நாள் பிரச்சனைகள் மாறுறதுக்காக, பாடுகள் மாறுறதற்காக, கண்ணீர் மாறுறதற்காக, கடன் மாறுறதற்காக, பாடுகள் உபத்திரவங்கள் மாறுறதற்காக நம்ம காத்திருக்கிறோம்ல. காத்திருக்கிற நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு மனுஷனுக்காக காத்திருக்கிறோம், உலகத்திற்காக காத்திருக்கிறோம். பாருங்க, நிறைய பேர் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினுக்காக காத்திருப்பாங்க, பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக காத்திருப்பாங்க. ஒரு மனிதன் ஒரு வாக்கு சொல்லிட்டான்னா அந்த வாக்குக்காக காத்திருப்பாங்க, அந்த வாக்குக்காக காத்திருப்பாங்க. ஒரு முறை ஒரு விதவை தாய் என்ற கண்ணீரோடு சொன்னாங்க, ஐயா, நான் விதவை, எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும்னு கேட்டேன். ஒரு மனிதன் என்கிட்ட வந்து, அம்மா, உங்களுக்கு நான் ஒரு வீடு கட்டித்தாரேன் அப்படின்னு சொல்லி என்ன என் பிள்ளைகள் எல்லாரையும் எல்லா வேலையிலும் செய்ய வைத்தான். நாங்களும் ஒரு வீடு தருவாங்கன்னு சொல்லி எல்லாருக்கு என்னென்ன வேலை உண்டோ அத்தனையும் செய்து கொடுத்தோம். கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு பணம் கொடுப்பாங்க, மீது எல்லா வேலையும் செய்து கொடுத்தோம். 1 வருடம், 2 வருடம், 5 வருடம், 7 வருடமான பின்பு ஒரு நாள் நான் கேட்டேன், ஐயா, ஒரு சின்ன வீடு கட்டி கொடுப்பேன்னு சொன்னீங்கள்ல. அதற்கு அந்த மனிதன் கோபப்பட்டு ரொம்ப என்னை வேதனைப்படுத்தி, வீடா, யாருக்கு அப்படின்னு அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி எங்களை அனுப்பிவிட்டான். அப்போ தான் நாங்கள் நினச்சோம், அந்த மனுஷனுக்கு வேலை செய்வதற்காக எங்களுக்கு பொய் சொல்லியிருக்கிறான். இப்போ ஆண்டவரிடத்தில் வந்து கேட்ட, ஆண்டவரே, எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் ஆண்டவர் ஒரு சொந்த வீடை கிருபையினால் கொடுத்தான். ரொம்ப வருஷம் நாங்கள் காத்திருந்தோம். ஆனால் அந்த சொந்த வீடு கிடைக்கும் பொழுது எங்களுக்கு இருந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. ஏன்னா வாடகை வீட்டில் அவ்வளவு நாங்கள் கஷ்டத்தை அனுபவித்தோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் பல வருஷமாக வேதனையோடு இருப்பீங்கன்னா உங்களை தேடி இயேசு வருகிறார். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்க. யோவான் 5வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்க. 38 வருடமா எப்போ குளங்கலங்கும், யார் என்னை தூக்கி கொண்டு விடுவார்கள் என்று காத்துட்டு இருக்கிறான். கலங்கும் பொழுது இவன் போகணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி வேறொருத்தன் போயிடறான். 38 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 38 வருடம் அவனை தேடி இயேசு வந்தா. இன்னைக்கு உங்களை தேடி வருகிறான். நீங்கள் காத்திருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஜெபிக்கலாமா? தகப்பனே, உமக்கு காத்திருக்கிறார்கள், இவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்தவர்களும் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்படுவதில்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.